எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெயின்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ நான் எஸ்பிஐ பிஓ செக்ஷனல் போடும்போது இருந்த ஒரு மெயின்ஸ் தான், ஒரு ஆர்சி கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த செக்ஷனல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்சி கிட்ட கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. 3 ஆர்சியில் அந்த டைம் வந்து 3 ஆர்சியுமே போட முடியல, ஓகேங்களா. 3 ஆர்சியில் ஒரு 2 கொஷின் வந்து ஒன்று வந்து ஃபில்லர்ஸ் கேட்டிருந்தாங்க, இன்னொன்று வந்து மீனிங்ஸ் சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, 3 ஆர்சியும் படித்து பார்க்குறேன், 3 ஆர்சியும் போட முடியல. பட் ஆனால் டைம் நல்லாவே இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே இந்த மிஸ்செலேனியஸ் கொஷின்ஸ், அந்த மாதிரி மிஸ்செலேனியஸ் கூட கிராமர் வச்சு கிடையாது. மோஸ்ட்லி வந்து சென்டென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சால் அந்த கொஷின் சால்வ் பண்ணலாம், அப்படி தான் இருந்துச்சு கொஷினே. ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னது என்னென்னா, பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் கொஷினே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து கிராமர்லாம் வந்து அங்கே கம்மி தான் கொஷின்ஸு. பட் ஆனால் இந்த சென்டென்ஸு, இந்த பேசேஜ் வச்சு கொஷின்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இங்கிலீஷ்க்கும் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசேஜ் வாசித்து அந்த சென்டென்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அங்கே நிறைய வரும். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கிராமரை விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பேங்க் எக்ஸாமில் டஃபஸ்ட்டு மெயின்ஸ்னால் இது ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இங்கிலீஷில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் செக்ஷனல் போட்டதுலேயும் எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஆர்சி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அதில் அந்த டைமுக்கு 3 ஆர்சியுமே அப்ரோச் பண்ண முடியல. பட் ஆனால் அனலைஸ் பண்ணும்போது 2 ஆர்சி சுத்தமாக, ஏன்னா இன்டைரக்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். அப்படி நம்ம அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மேபி நம்மளால் அதில் வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஆர்சியில் வந்து நம்ம சென்டென்ஸ் அந்த கொஷின் எப்போவுமே வந்து ஆர்சி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக தான் ஆர்சி பேராஜம்பல்லாம் வருவோம், கரெக்டுங்களா, டெஸ்ட்டில். ஸோ ஆர்சி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேசேஜ் சிட் பண்ணி படிக்கக்கூடாது. பேசேஜ் சிட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னா டைம் ரொம்ப வாஸ்ட்டாக இழுத்துரும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்போவுமே கொஷின் வச்சு தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஆர்சி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ப்ரிலிம்ஸ் லெவலில். அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கொஷின் அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ்னால் ஃபில்லர்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா எரர் கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை தான் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து கொஷின்ஸ்குள்ளே போகணும். அந்த கொஷின்லையுமே நம்ம ஒரு சில கொஷின் பார்க்கும்போது டேரெக்டாக அந்த வார்த்தைங்க வந்து பேசேஜில் இருக்கா மாதிரி இருந்த கொஷின்ஸ்னால் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். அந்த வார்த்தை பேசேஜில் எங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு தேடி அந்த பேராகிராஃப் பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் பண்ணோம், நம்மளால் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அட்டம்ப்ட்டும் அந்த இடத்துல கொடுக்க முடியும். ஓகே, சேம் அதே தான் மெயின்ஸ்லேயுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் கொஷினை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும் ஆர்சியை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணணும், கரெக்டாக. ஸோ கொஷின் வச்சு மூவ் பண்ணணும். அந்த கொஷின்லேயே நம்ம படிக்கும்போது அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த வார்த்தை எதுனா பர்டிகுலர் வார்த்தை இங்கே சென்டென்ஸில் இருக்கான்னு தேடணும். அதை படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். இது வராது, இது வரும் அப்படின்ட்டு எலிமினேட் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது இதுதான், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட்டில் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிகிட்டே வரும்னா அப்போ நம்ம ஈஸியாக அந்த கொஷின் அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இது வராது, இந்த ஆன்சர் கண்டிப்பாக வராதுன்னு உங்களுக்கு தெரியணும். அது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக பேசுகிறாங்களா நெகட்டிவாக பேசுகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இது எல்லாமே இந்த ஃபில்லர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ இன்னிலேருந்து இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், மெயின்ஸ்க்கு டார்கெட்டாக வச்சு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஆர்சி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஆர்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அது ப்ரிலிம்ஸ் லெவல் ஆர்சி தான். ஸோ அந்த அப்ரோச் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். கொஷினை வச்சு தான் நம்ம ஆர்சி மூவ் பண்ணணும், கரெக்டாக. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர் த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த பேசேஜ். ஓகே, சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ இந்த கொஷினுக்கு நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக பேசேஜ் படித்தாதான் சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு சொல்லலாம். ஓவராலாக எந்த ஆர்கியூமெண்ட் பேஸ் பண்ணி இந்த பேசேஜ் இருக்குது அப்படின்றது தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினை நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா இதில் எனக்கு ஓவரால் பேசேஜ் கவர் ஆனால் தான் என்னால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் போவேன்.
இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர் த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த பேசேஜ். அந்த பேசேஜில் நம்ம சொல்லுவோம்ல ஜென்ரலாக இந்த பேசேஜில் என்ன தீம் பற்றி பேசுகிறாங்க, சென்ட்ரல் தீம் ஆஃப் பேசேஜ் என்ன அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பேசேஜில் பேசப்பட்டக்கூடிய ஆர்கியூமெண்ட், சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர்? அதுக்கு நம்மளுக்கு ஓவரால் பேசேஜ் தெரியணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின். நீங்கள் படிக்கும் போதே உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஷினை படிக்கும் போதே ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம அப்போ தான் பேசேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். அதை நீங்கள் டெய்லி ஒரு ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்துடும். எதுவுமே ப்ராக்டிஸ், நான் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பேராஜம்பிளில் நடந்தது தான். அது நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண எனக்கான டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் யார் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆர்சி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஸோ எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாகும். ஸோ சாரி அதுக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் டஸ் த கான்செப்ட் ஆஃப் சிம்பாலிக் வைலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சிம்பாலிக் வைலன்ஸ் அப்படின்னா நான் அந்த ப்ரிலிம்ஸ் ஆர்சி போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை நம்ம அந்த பேசேஜில் போய் தேடி பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தை அங்கே எங்கே இருக்கோ அந்த பேசேஜை நம்ம படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இது ஈஸியாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா கான்செப்ட் ஆஃப் சிம்பாலிக் வைலன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கொஷினையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். What does the author suggest about the psychological impact of waiting? ஓகே, இந்த சைக்காலஜிக்கல் இருக்குல்ல, ஆக்சுவலி ஃபிசியாலஜிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுவும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இது ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபிசியாலஜிக்கல் அப்படின்றது என்னென்னா நம்ம ஃபிசிக்கலாக ஒரு இது சொல்கிறோம்ல, ஃபிசியாலஜிக்கல், இது சைக்காலஜிக்கல். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்குமே நம்ம பார்க்கும்போது இந்த பிஎஸ் இதை பார்க்கும்போதே நம்ம வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் ஆனால் அது ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அதனால தான் இந்த வார்த்தை ரெண்டுத்தையும் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க. ஸோ இது சைக்காலஜிக்கல், அது ஃபிசியாலஜிக்கல். ஓகேங்களா? ஏன்னா நம்ம படிக்கிற வேகத்தில் டக்குன்னு மாற்றி படிச்சிடுவோம். இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அதனால தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் டஸ் த ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, எதை பற்றி? சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங்கோட சைக்காலஜிக்கல் இம்பேக்டை பற்றி ஆத்தர் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த வார்த்தை கூட நம்ம பேசேஜில் எங்கே இருக்குன்னு தேடலாம். கரெக்டாக? ஏன்னா சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங்கை பற்றி ஆத்தர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சிம்பாலிக் வைலன்ஸ் தென் வந்து சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங். இப்போ இந்த ரெண்டு கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபோர்த்து கொஷின் என்னன்னு பார்க்குறேன். Which of the following best illustrate the author criticism of market-based solution to waiting? ஸோ அங்கே பார்த்தது சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங்கு. இங்கே வந்து என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் வெயிட்டிங்காக ஆத்தர் வந்து அதை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அதுதான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னொரு வார்த்தை என்னது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், கிரிட்டிசைசம் ஆஃப் மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வரணும். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்டர் கேன் ஃபிட் இன் த பிளாங்க் இன் த பேசேஜ். அங்கே ஒரு பிளாங்க் இருக்குது, அங்கே வந்து எந்த கனெக்டர்ஸ் வந்து வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, அப்போது இங்கே 5 கொஷினையும் இப்போ பார்த்துட்டோம். டோட்டலாகவே அந்த பேசேஜுக்கு 5 கொஷின் தான் இருந்துச்சு அந்த செக்ஷனல் மெயின்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 கொஷின் பார்த்தாச்சா? ஸோ இந்த 5 கொஷினில் நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும்னு சொல்வேன்னா இந்த கனெக்டர்ஸை. நம்மளுக்கு மேபி அங்கே டைமிங் வந்து கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி டைம்லலாம் கனெக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கை கொடுக்கும். கரெக்டாக? ஸோ கனெக்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சிம்பாலிக் வைலன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங் என்ன ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு, தென் வந்து மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங்க்கு ஆத்தரோட கிரிட்டிசிசமை இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஃபஸ்ட்டு கொஷினே போவேன். இதுதான் என்னோடய ஆர்டர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷின்குள்ளேயும் போயிடலாம். இப்படி தான் ஆக்சுவலி நீங்கள் ஆர்சி அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப டைம் நிறைய இந்த வீடியோக்கு நிறைய டைம் ஆகலாம். ஓகேங்களா? பட் ஆனால்
இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் சீக்கிரமான ஒரு டைமில் அந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம மார்க் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஓகே ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு கனெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ கனெக்டர்ஸ்க்கு எங்கே பிளாங்க் இருக்குது அப்படின்றத செக் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஷன் தான் பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. கனெக்டர்ஸில் மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. அந்த 5த்துக்குமே மீனிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சென்டென்ஸை படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வார்த்தை தான் வரும்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிஃபோர் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 5 வார்த்தைக்கான மீனிங் தெரியணும் கனெக்டர்ஸில். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கனெக்டர்ஸ்க்கான நம்ம மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். மோர் ஓவர் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. இன் அடிஷன், ஆல்சோ, ஃபர்தர் மோர், இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்னா மோர் ஓவர் அடிஷ்னலாக ஒரு விஷயத்த சொல்கிறது, டு ஆட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த மோர் ஓவருக்கு அடுத்த வேர்ட்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து இன் அடிஷன், ஆல்சோ, ஃபர்தர் மோர், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக. ஸோ மோர் ஓவர், இன் அடிஷன், ஆல்சோ, ஃபர்தர் மோர் இது எல்லாமே கனெக்டர்ஸ் தான். இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங், மோர் ஓவர் இஸ் வெரி ஆனஸ்ட். இவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். இன் அடிஷன், எக்ஸ்ட்ராவாக இவன் ரொம்ப ஆனஸ்டாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லலாமா. மோர் ஓவர் அவனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது, அவன் ஹார்ட் ஒர்க்கிங் ப்ளஸ் அவனை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து மோர் ஓவர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். கான்சிக்வன்ஸ் அப்படின்றது ஆஸ் எ ரிசல்ட். ஸோ இந்த வார்த்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆஸ் எ ரிசல்ட்டு, அவுட்கம், எதோடைய எஃபெக்ட், ஒரு விஷயத்துக்கான ரிசல்ட், ஒரு விஷயத்துக்கான அவுட்கம், ஒரு விஷயத்துக்கான எஃபெக்ட். இந்த கான்சிக்வன்ஸ் நம்மளுக்குள்ளேயே நீங்கள் வந்து நம்மளுக்கே இந்த கான்சிக்வன்ஸ் அப்படின்றது வந்து இந்த வார்த்தை நம்மளுக்கு பொருந்தும். எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணுறோம். இப்போ ஒரு விஷயத்துக்கான எஃபர்ட் போடுறோன்னா அதுக்கான ரிசல்ட் என்னென்னா நம்மளுக்கு பாஸ், யூ ஆர் செலக்டட், கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் செலக்டட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதோடைய ரிசல்ட்டாக, அதுதான் வந்து இது கான்சிக்வன்ஸ். அப்போது நம்மளுக்கு இந்த வார்த்தை எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா டு ஷோ ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ டிட் நாட் ஸ்டடி ஆஸ் எ கான்சிக்வன்ஸ். அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும், அவன் படிக்கலை அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவான். இல்லை, ஹீ ஸ்டடி வெல், ஆஸ் எ கான்சிக்வன்ஸ் ஹீ பாஸ் த எக்ஸாம். அவன் நல்லா படித்தான், அதோடைய ரிசல்ட் அவனுக்கு நீ என்ன பண்ணுறியோ அதுக்கான விளைவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆஸ் எ கான்சிக்வன்ஸ். அதுதான் அதுக்கான அடுத்த கனெக்டர்ஸ் வேர்ட்ஸ்லாம் என்னென்னலாம் வரலான்னா ஆஸ் எ ரிசல்ட், அவுட்கம், எஃபெக்ட். ஸோ இஃப்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் ரெயின் வி வில் ஸ்டே அட் ஹோம். மழை பெஞ்சா நம்ம வீட்டில் இருக்கலாம், ஸ்டே பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு கண்டிஷனை ஷோ பண்ணுது பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம வந்து இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு இன்னொரு வார்த்தை நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கண்டிஷன் தட், தென் இன்கேஸ் மழை பெய்யலைன்னா, இன்கேஸ் மழை பெஞ்சா, ஆன் கண்டிஷன் தட் மழை வந்துச்சுன்னா, வரலனா. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பாசிபிலிட்டிஸ், அந்த கண்டிஷனை ஷோ பண்ணுறது தான் இஃப். ஓகே. தர்ஃபோர் அப்படின்னா இதுவுமே வந்து கான்சிக்வன்ஸ்க்கான கனெக்டர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதுவுமே என்னதுன்னா ஸோ, ஹென்ஸ், ஆஸ் எ ரிசல்ட், இதுவுமே வந்து என்னதுன்னா ஒரு ரிசல்ட்டை ஷோ பண்ணுறது தான். நம்ம எப்படி கான்சிக்வன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் தர்ஃபோர். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட் வாஸ் ரெய்னிங் தர்ஃபோர் த மேட்ச் வாஸ் கேன்சல். மழை பெஞ்சதுனால மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மழை பெஞ்சதுக்கான ரிசல்ட் என்ன, இப்போ இங்கே மேட்ச் கேன்சல் ஆனது தான். கரெக்டாக. ஸோ ஹென்ஸ், ரிசல்ட், ஆஸ் எ ரிசல்ட், அவுட்கம், எஃபெக்ட், கான்சிக்வன்ஸ், இது எல்லாமே இதை தான் மீன் பண்ணுது தர்ஃபோர். இது எல்லாமே ஹெட், ஒய்இடி ஹெட். இந்த ஹெட்டுன்றது கான்ட்ராஸ்ட், ஒரு சென்டென்ஸு கான்ட்ராஸ்டாக இருந்துச்சுன்னா அதை குறிக்கிறது தான் ஹெட். ஓகே. ஹெட்டுன்றது ஒரு கான்ட்ராஸ்ட்டை குறிக்கிறது. தர்ஃபோர் கான்சிக்வன்ஸ் அப்படின்றது ஒரு லாஜிக்கல் ரிசல்ட்டை ஷோ பண்ணுறது.
இஃப்ன்றது கண்டிஷனை ஷோ பண்ணுறது, மோர் ஓவர் அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. இப்போ ஹெட் அப்படின்னா பட், ஹவெவர் இது எல்லாமே சொல்லலாம். ஸ்டில்னா இன்னும், ஓகேவா? இதுக்கு இன்னும் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து சரியாயிட்டாங்க, ஆனால் இன்னும் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ தமிழில் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி சொன்னேன், ஓகேங்களா? ஸோ பட், ஹவெவர், ஸ்டில், கொயட் இது எல்லாமே ஒரு சென்டென்ஸோட கான்ட்ராஸ்ட்டை ஷோ பண்ணுறது தான், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஒர்க்டு ஹார்ட் எட் ஹி ஃபெயில்டு. அவன் நல்லா ஹார்டாக ஒர்க், ஐ மீன் நம்மளே இப்போ எஃபர்ட் நிறைய போட்டு படிச்சுட்டே இருக்கோம், ஆனாலும் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறோம், கரெக்டாக? ஸோ கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறது ஒரு விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் இந்த நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஹவெவருக்கு, வைல்க்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறது, அதே தான் ஹெட்டும், ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷயத்தை கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறது. இப்போது இந்த 5 கனெக்டர்ஸ்க்கான நம்ம மீனிங் பார்த்துட்டோமா? இப்போ இங்கே எந்த கனெக்டர்ஸ் வந்து அந்த பிளாங்க்கில் நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு ஆர்சி போட இவ்வளோ டைம் ஆகாது, பட் ஆனால் இப்போ நம்ம கற்றுக்குறோம் புதுசாக இது அப்படின்றவங்க கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பீடாக கூட வச்சு பார்க்கலாம், இல்லைனா வந்து இந்த வேர்ட்ஸுக்கான அர்த்தம்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த பிளாங்க் அந்த லைட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பிளாங்க்கில் இது வருமா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ இப்போ நம்ம 5 என்னென்ன வார்த்தைன்னு பார்த்துட்டோம், அந்த 5க்குமே மீனிங் தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கனெக்டர்ஸ் வந்து அங்கே ஃபிட் ஆகுதா, எது ஃபிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எங்கே பிளாங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும், ஓகே? இங்கே பிளாங்கே மிஸ் ஆகிட்டுருக்கு, ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே தான் டேஷ் வரும், ஓகேங்களா? வேஸ்ட்டுக்கு அப்புறம் தான் டேஷு. இங்கே அதோட சென்டென்ஸ் கண்டினியூட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், பட் நான் அடுத்த பேசேஜில் போட்டிருக்கேன், ஓகே? அப்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ இங்கே தான் அந்த கனெக்டர் வேர்ட்ஸ் வரப்போகுது. அப்போது நான் இந்த இன்மோஸ்ட்லேருந்து வெயிட்டிங் வரைக்கும் படித்தாலே எனக்கு முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதா, இல்லைனா வந்து அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்களா, கண்டிஷன் வைஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நான் படித்தா தெரிஞ்சிடும். எப்போவுமே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹவெவர், வைல் அப்படின்ற வார்த்தைக்கெலாம் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் கனெக்டர்ஸ் தானே. ஸோ ஒன்று இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் இருந்தால் இதுக்கு பின்னாடி நெகட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் கனெக்டர்ஸ்க்கு முன்னாடி. இது வந்து கான்ட்ராஸ்டாக சொல்கிற சென்டென்ஸ்க்கு சேம் அதே தான். மோர் ஓவர்னால் முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக பின்னாடி சொல்லுவாங்க, ஓகே? இஃப்னா இஃப் இட் ரெயின் வி ஸ்டே அட் ஹோம் டுடே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். அப்போது ஆப்வியஸாக நம்ம இது வரைக்கும் படித்தாலே நம்மளால் வந்து ஈஸியாக இந்த சென்டென்ஸ்க்கு எந்த கனெக்டர் வரும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ணிடலாம். கிளியர்? ஓகே, இப்போ நம்ம என்ன மீனிங்னு பார்ப்போம். In most analysis of productivity and efficiency, time is treated as a neutral commodity, something to be optimized, saved or eliminated as waste. Okay, this perspective dash this perspective rarely account for how power and inequality shape the experience of waiting. Okay, ஸோ இப்போ ஜென்ரலாக படிக்கும் போதே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும், இங்கே கண்டிஷன் எதுவுமே ஷோ பண்ணவே இல்லை, கரெக்டாக? ஏன்னா இது நார்மலாக உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கே புரியலனாலும் நம்மளால் சொல்ல முடியும். இந்த 2 சென்டென்ஸை படிக்கும்போது இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் புரியல, ஆனால் நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா இஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருந்துச்சுல, அந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு கண்டிஷனை ஷோ பண்ணவே இல்லை, ஓகேங்களா? அதனால் எனக்கு வராதுன்றது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அடிஷ்னலாக எதனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா, மோர் ஓவர் யூஸ் பண்ணுற மாதிரி, நான் சென்டென்ஸே எனக்கு புரியல, பட் ஆனால் நான் கனெக்டர்ஸ் வராதுன்றேன். ஏன்னா எனக்கு அந்த சென்டென்ஸை வாசிக்கும் போது என்னால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இது சென்டென்ஸ் புரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இப்போ சரி, நம்ம மீனிங்கே என்னன்னு பார்க்கலாம். இன் மோஸ்ட் அனாலிசிஸ், ஓகேங்களா? நிறைய அனாலிசிஸில் என்ன அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அனாலிசிஸில் டைம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு நியூட்ரல் கமாடிட்டியா அப்படின்னு ட்ரீட் பண்ணப்படுது. நியூட்ரல்னால் என்னது? நடுநிலை.
இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் நடுநிலையில் இருக்காங்களே அதுதானே நம்ம நியூட்ரல் சொல்லுவோம். ஸோ இன் மோஸ்ட் அனாலிசிஸில் ஆஃப் எந்த அனாலிசிஸில் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு நியூட்ரல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. சம்திங் டு பி ஆப்டிமைஸ்டு, சேவ்டு ஆர் எலிமினேட்டட் ஆஸ் வேஸ்ட்டு. அந்த நியூட்ரல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணும்போது அதில் ஒரு விஷயம் நம்ம சேவ் பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம், இல்லைனா வேஸ்ட் பண்ணுறோம். இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க, டைமை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா டைமை தான் நம்மளுக்கு நியூட்ரல் கமாடிட்டியாக சொல்கிறாங்க. அப்போது இங்கே டைம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்திங் டு பி ஆப்டிமைஸ்டு, சேவ்ட் ஆர் எலிமினேட்டட் ஆஸ் வேஸ்ட்னா டைமுன்ற ஒரு நியூட்ரல் திங்கை நம்ம வந்து சேவும் பண்ணுறோம், டைமை சேவும் பண்ணுவோம், டைமை வேஸ்ட்டும் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதனால் அது நியூட்ரல் கமாடிட்டின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸில் சொல்கிறது. ஆனால் இங்கே ஒரு டேஷ் வந்திருக்கு. இந்த டேஷ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, திஸ் பர்ஸ்பெக்டிவ் ரேர்லி அக்கௌண்ட் ஃபார், திஸ் பர்ஸ்பெக்டிவ் ரேர்லி அக்கௌண்ட் ஃபார் ஹவு பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி ஷேப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங். ஸோ இங்கே வெயிட்டிங் அப்படின்றதுனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங்னா ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. அது எப்படி இங்கே ஷோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து டைம் வந்து நியூட்ரல் கமாடிட்டியாக ஷோ பண்ணுது. அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணுவோம் டைமை, இல்லைனா டைமை வேஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து இங்கே ஆப்டிமைஸ்டு, சேவ்ட் ஆர் எலிமினேட்டட் ஆஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், திஸ் பர்ஸ்பெக்டிவ் ரேர்லி அக்கௌண்ட் ஃபார் ஹவு பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி ஷேப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங். இங்கே வந்து அந்த வெயிட்டிங் அது வந்து எப்படி ஷோ பண்ணுது அப்படின்னா, பட் இன் ரியாலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டியாக ஷோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பட் இன் ரியாலிட்டியில் டைம் வந்து நாட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டியாக ஷோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து நியூட்ரல் டைம் வந்து நியூட்ரலாக சொல்லியிருக்காங்க. இங்கே டைம் வந்து நியூட்ரல் கிடையாது, பவர் அண்ட் இன்இக்வாலிட்டியாக ஷேப் ஆகுது. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஷேப் த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் வந்து எப்படி இங்கே ஷோ பண்ணுறாங்கன்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ இந்த 2 சென்டென்ஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அங்கே ஒன்று வந்து நியூட்ரலாக சொல்கிறது, இங்கே நியூட்ரலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 சென்டென்ஸும் எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னா நம்ம அங்கே என்ன வார்த்தை படித்தோம், எட்டு அப்படின்ற வார்த்தை படித்தோம். ஸோ இங்கே ஹெட் அப்படின்றது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ் இன் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங்கை இங்கே ஷோ பண்ணுது. இது வந்து ரியாலிட்டியில் டைம் வந்து நியூட்ரல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டு ஆனால். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே எட்டுன்ற கனெக்டர் வந்து கனெக்ட் ஆகுது. கிளியர்? ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 சென்டென்ஸை படிக்கும் போதே அது கான்ட்ராஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. கான்ட்ராஸ்ட்னாலே மற்ற ஆப்ஷன் எதுவுமே வராது. ஸோ அப்போ 8 அங்கே ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 8 தான் ஆன்சர். இங்கே 8 வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆனால். ஓகே, 8 வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ஆனால். இங்கே எப்போவுமே வந்து 8 வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆனாலும், ஆனால், இருப்பினும், இங்கே 8 வந்து ஆனால் ஆக்ட் ஆகுது. இப்போ படித்து பாருங்கள். இன் மோஸ்ட் அனாலிசிஸில் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நியூட்ரல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணப்படுது. அதில் சம்திங் வந்து சேவும் பண்ணுறாங்க, சம்திங் வந்து வேஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து ரேர்லி அக்கௌண்ட் ஃபார் ஹவு எப்படி வந்து ஷோ ஆகுதுன்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங்கை வந்து ஷோ பண்ணுது அப்படின்ட்டு இங்கே ஆனால் கான்ட்ராஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் மீனிங்கே புரியலனாலும் அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது இங்கே அடிஷ்னலாக சொன்ன மாதிரி தெரியாது, கண்டிஷனாக சொன்ன மாதிரியும் கிடையாது. ஒரு விஷயத்துக்கான ரிசல்ட் மாதிரியும் இது இல்லை. இந்த சென்டென்ஸ்க்கான ரிசல்ட் மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் கிடையாது. அப்போ அதை வச்சு கூட நீங்கள் 8ன்றது கெஸ் பண்ணிடலாம். ஈஸி தானே. இந்த ஒரு மார்க் அழகாக அந்த இடத்துல வாங்கிடலாம். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த கொஷின் அப்ரோச் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் வைலன்ஸ். என்னது சிம்பாலிக் வைலன்ஸ்? இந்த வார்த்தை பேசேஜில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும். சிம்பாலிக் வைலன்ஸ். ஸோ சிம்பாலிக் வைலன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதோ இருக்குது. சிம்பாலிக் வைலன்ஸ் இங்கே இருக்கா? அப்போது நான் இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே நான் படிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேசேஜ் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன்னா
இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடியுது. பட் ஆனால் இருந்தாலும் நான் இந்த ஒரு பேசேஜ் ஃபுல்லாக படிச்சுட்டேன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் பேசேஜ் ஃபுல்லாக படிக்க போகிறேன். இப்போ நான் இந்த பேசேஜ் படிக்க போகிறேன். கிளியர்? புரியுதா எப்படி நான் இந்த கொஷினுக்கு இப்போ அப்ரோச் பண்ணுறேன்ட்டு? செகண்ட் கொஷினுக்கு அங்கே என்ன கேட்டிருக்காங்க? symbolic concept of symbolic violation according to the passage, what does the concept of symbolic violence mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர்? அவ்வளோதான். இப்போது அந்த வார்த்தை அந்த பேசேஜில் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த பேசேஜை நம்ம படிக்கவும் போகிறோம். கிளியர்? ஓகே. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு 4 லைன் படித்தோம். அந்த 4 லைன் படிக்கும் போதே நம்மளுக்கு என்ன பற்றி படித்தோம்? டைமை பற்றி படித்தோம். டைமை வந்து ஒரு நியூட்ரல் கமாடிட்டியாக சொல்கிறாங்க. அதை சில பேர் வேஸ்ட்டும் பண்ணுறாங்க, சேவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங்கில் ஷோ ஆகுது. அப்படின்னா பவர் அண்ட் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தோம். இன்இக்வாலிட்டினா சரிசமம், ஐ மீன் இதில் வந்து ஈக்குவல்னா சரிசமமாக இருக்குது, இன்இக்வாலிட்டினா அவங்களுக்கான சரிசமம் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி. பவர் அண்ட் இன்இக்வாலிட்டினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங்கில் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தோம். அப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா டைமை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கிளியர்? இப்போ இந்த பேசேஜ் படிக்கும்போது ஓரளவுக்கு இன்னும் வந்து என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாட் appears to be a personal inconvenience is often a systemic design. Okay, what appears to be a personal inconvenience with often a systemic design. Okay, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் appears to be a personal inconvenience. அட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பிக்கர் சிஸ்டமோட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து எப்படி டிசைன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஈக்வாலிட்டினால டிசைன் ஆகியிருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அது உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே படிக்கும்போது தெரியும். த வெல்த்தினா ரிச் பீப்புளை பற்றி சொல்கிறது. த வெல்த்தி செல்டம் வெயிட் ஃபார் எசென்ஷியல்ஸ். செல்டம்னா என்னது? நெவர். செல்டம் அப்படின்னா என்னது? நெவர். அப்போது இந்த ரிச் பீப்புள்ஸ் எப்போவுமே எசென்ஷியல்னால் நம்மளுக்கூட பேசிக் நீட்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, நெவர் வெயிட் பண்ணது இல்லை. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஹெல்த் கேர், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூல், ஃபாஸ்ட் ட்ராக் விசாஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த எதை பற்றி பேசுகிறாங்கன்னு ஐடியா தெரிஞ்சிடும். அப்போது புவர் தான் வந்து எல்லா இடத்துலையும் லைனில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிச் பீப்புள் வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கு கூட அவங்க வந்து நெவர் வந்து ஒரு லைனில் நிற்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு டைம் அதாவது தான் டைமை பற்றி அங்கே பேசியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் லைனில் நிற்க வேணாம், போகணுமா டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் அப்படி கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸு, ஃபாஸ்ட் ட்ராக் விசாஸு, அப்போது இந்த லைனில் நின்று அவங்க செக் பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த கியூஸ் தட் அதர் மஸ்ட் என்டியூர். மற்றவங்களாம் நார்மல் புவர் பீப்புளெலாம் வந்து ஒரு எசென்ஷியல்னாலும் அவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி தான் ஆகணும்னா அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி அங்கே நின்று அதை இது பண்ணால் தான் முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் asymmetry in temporal experience is a form of what sociologist. அப்போது இந்த பியர் போர்டியே அப்படின்ற ஒரு பர்சன் அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டெம்போரல் எக்ஸ்பீரியன்ஸை அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா சிம்பாலிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது அதோடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிம்பாலிக் வைலன்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த டெம்போரல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சிம்பாலிக் வைலன்ஸ் நீங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்விசிபிள் இம்போசிஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி. அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிறது இன்விசிபிளாகவே மறைமுகமாகவே இருக்கிற ஒரு இதுதான். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனா ஒரு கோவிலுக்கோ சம்திங் எதுக்கு போனாலும் இப்போ ஃப்ரீ டிக்கெட்ஸ் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் லைனில் நின்று பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து காசு கொடுத்து போகிறதா இருந்தால் நம்ம சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வரலாம். அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி. ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் பேசுகிறாங்க. இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றது இன்விசிபிளாகவே இருக்குது. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. that feel normal because it is so thoroughly normalized. அது வந்து நார்மல் ஆகிடுச்சு. பீப்புள் வந்து அதெல்லாம் வந்து நேச்சுரல். ரிச் பீப்புள்னால் வந்து அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளோட மென்டாலிட்டியே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். தட் ஃபீல் நார்மல் பிகாஸ் இட் இஸ் ஸோ தரோலி நார்மலைஸ்டு. ஏன்னா பீப்புள் வந்து நேச்சுரலாகவே
பணக்காரங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஹிடன் இன்இக்வாலிட்டி வந்து அது நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா. டைம் லைக் மணி இஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். டைம்ன்றது லைக் மணி மாதிரி இதுவுமே வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலை. அண்ட் த எபிலிட்டி டு அவாய்ட் இன்மைக்ரேஷன் பிகம் ஏ கிளாஸ் ப்ரிவிலேஜ். இது டைமும் வந்து ஒரு அன்ஈக்குவல் ரிசோர்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவே வந்து ரிச் பீப்புள்னால் அவங்க எங்கேயுமே வெயிட் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கான இது வந்து டக்கு நடந்துடும். ஆனால் ஒரு புவர் பீப்புள்னால் ஒரு இடத்துலையும் நம்ம லைனில் நின்று தான் நம்ம வந்து அதுக்கான இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் இந்த பேசேஜில் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஓரளவுக்கு இந்த பேசேஜ் படிக்கும் போதே இந்த ஓவரால் பேசேஜில் டைமை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுது, ரிச் பீப்புள் புவர் பீப்புள் பற்றி பேசுகிறாங்க, இன்இக்வாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக. இப்போது எனக்கு அங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது, இப்போ நம்ம இந்த பேசேஜ் படிச்சிட்டோம். ஓகே, இப்போ அந்த கொஷினுக்கு போயிடலாம். அக்கார்டிங் டு த பேசேஜ், வாட் டஸ் த கான்செப்ட் ஆஃப் சிம்பாலிக் வயலன்ஸ் மீன்? த எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா யூஸ் ஆஃப் பவர் பை இன்ஸ்டிடியூஷன் டு கீப் சர்டைன் பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல். எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக ஒரு விஷயம், வெளிப்படையாக. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம இந்த பேசேஜில் பார்க்கும்போது இடனாக தான், மறைமுகமாக தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு வார்த்தை நம்ம படித்தோம் அந்த பேசேஜில். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள்னா மறைமுகமாக. அப்போது ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல், அங்கே கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், அது மறைமுகமாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் வராது. முழுக்க சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் மெயின்ஸ் ஆர்சிலாம் அப்ரோச்சே பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது அந்த பேசேஜ் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து இன்விசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதே மாதிரி எனக்கு எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் அதுவே தெரியலனா கூட ஃபுல்லாக படிக்கும்போது யூஸ் ஆஃப் பவர் பை இன்ஸ்டிடியூஷன் டு கீப் சர்டைன் பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல், அவங்க வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பாப்புலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணவே இல்லை. அங்கே ரிச் பீப்புள்ஸ்னால் இப்படி தான், புவர் பீப்புள்னால் இப்படி தான்ட்டு நார்மலைஸே ஆகிடுச்சு, நார்மல் பீப்புளே அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு வராது. நெக்ஸ்ட்டு, எ ஃபார்ம் ஆஃப் சப்டல் சோஷியல் டாமினேஷன் வேர் இன்இக்வாலிட்டி இஸ் நார்மலைஸ்ட் அண்ட் ரேர்லி கொஷின்டு. கரெக்ட். இது நம்ம அங்கே பார்த்தோமா? இப்போது இன்இக்வாலிட்டி அப்படின்றது நார்மல் ஆகிடுச்சு. ஏன்னா பீப்புளே வந்து அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து கொஷின் யாருமே அவ்வளோ ரைஸ் பண்ணது கிடையாது, ரேர்லி கொஷின்டு. ஓகேங்களா. அப்போது எனக்கு இந்த ஆன்சர் வரா மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் பேலன்ஸும் படிச்சிட்டேன்னா எது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். The economic cost incurred by people who spend time waiting instead of working. ஸோ economic cost incurred by people, அவங்க வந்து who spend time waiting instead of working, அவங்க ஒர்க் பண்ணாமல் டைம் வந்து வெயிட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எக்கனாமிக் காஸ்ட் இருக்கவங்க, அது இல்லவே இல்லை. ஸோ அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் ட்ராமா காஸ்ட் பை பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சிஸ் இன் பப்ளிக் சிஸ்டம். ஸோ அங்கே ஒரு ட்ராமா காஸ்ட் பை அந்த மாதிரிலாம் நம்ம அந்த சென்டென்ஸில் படிக்கவே இல்லை. ஸோ அப்போ இதுவுமே கிடையாது. நம்ம படித்த பேசேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஆர்சின்றது நம்ம கொடுத்துருக்க கொஷினில் தான் அதுக்கான ஆன்சரே இருக்க போகுது. அதே மாதிரி அந்த வார்த்தை அந்த பேசேஜில் தான் இருக்குது. அப்போ அந்த பேசேஜில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு இதை படிக்கும் போதே நம்ம அங்கே படிக்கல அப்படின்றத நம்ம அழகாக தப்பு பண்ணிடலாம், தப்பு போட்டுடலாம் இது வராதுன்ட்டு. Then internal resentment that build among marginalized group who are forced to wait. அங்கே யாரையுமே ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு வார்த்தையே அங்கே இல்லை. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக இதுவுமே வராது. ஸோ அப்போ எனக்கு பி தான் இதுக்கான ஆன்சர். கிளியர்? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகேங்களா. சப்டல் சோஷியல் டாமினேஷன் வேர் இன்இக்வாலிட்டி அங்கே நார்மலைஸ் ஆகிடுச்சின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து மக்களுக்கு இடையில் ரிச்னா இப்படி தான், புவர்னா இப்படி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு, நார்மலைஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் அது வந்து அது ஒரு இன்விசிபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது கொஷின் வந்து ரேர்லி தான் எழுப்பப்பட்டிருக்கு. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். கிளியர்? ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த வார்த்தையை வச்சே நம்ம அந்த பேசேஜை படித்தோம். அந்த பேசேஜ் படிக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு 4 லைன் படித்தோம். அதை வச்சு சென்ட்ரலாக இந்த பேசேஜ் ஓவராலாக இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்ட்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நான் என்ன சொன்னேன், சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங், அதோடைய ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்றது தான் தேர்ட் கொஷின். இப்போ இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம், சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங்க. ஓகேங்களா. இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் இல்லை.
ஸோ அதனால் இங்கேயும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கேயும் அந்த வார்த்தையை பற்றி இல்லை. அப்போ இதில் பார்க்கணும் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங். அதோ இருக்குது பாருங்கள். மோர் ஓவர் த சோஷியல் சைக்காலஜி ஆஃப் வெயிட்டிங் ரிவீல் இட்ஸ் கொரோசிவ் எஃபெக்ட். அப்போது எனக்கு இந்த பேசேஜில் அந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம இந்த பேசேஜ் படித்து பார்க்க போகிறோம். கிளியர்? புரியுதா? கிளியர்? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பேசேஜ் படிக்கலாம். மோர் ஓவர் த சோஷியல் சைக்காலஜி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைக்காலஜினா நம்மள மென்டலி அந்த மாதிரி சொல்கிறது, ஃபிசியாலஜிக்கல்னா ஃபிசிக்கலி சொல்கிறது. கிளியர்? அந்த 2 வார்த்தைக்கான இதுன்ட்டு அங்கே அப்போவே ஹைலைட் பண்ணி காமிச்சேன். Moreover, the social psychology of waiting reveals its corrosive effect. Its corrosive effect. இந்த corrosive அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா harmful, நெகட்டிவ் வார்த்தை இது. ஓகேங்களா? harmful effect, damaging effectன்னு சொல்லலாம். இது எல்லாமே நெகட்டிவ். கிளியர்? கொரோசிவ் அப்படின்னா harmful effects, damaging effects. இங்கே என்ன சொல்கிறாங்க? மோர் ஓவர் சோஷியல் சைக்காலஜி ஆஃப் வெயிட் பண்ணுறதுனால சைக்காலஜி பிரகாரமாக என்ன நம்மளுக்கு இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை வந்து இது ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரோலாங்ட் ஆர் அன்சர்டன் டிலே ஜென்ரேட். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால, ரொம்ப இந்த டைம் டிலே ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஆங்ஸைட்டி, கோவம். அதுக்கப்புறமா நம்மளோட டிக்னிட்டி வந்து அந்த இடத்துல ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிமினிஷ் அப்படின்றது வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா ரெடியூஸ். ஸோ டிமினிஷ்னா நம்மளோட டிக்னிட்டினா நம்மளுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் அதுதான் டிக்னிட்டின்னு சொல்கிறது. ஸோ டிக்னிட்டி அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுக்கான டிக்னிட்டி அங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கான்ட்ரிபியூட் டு த சென்ஸ் ஆஃப் பீயிங் இன்விசிபிள் வித்தின் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம். ஓகே, சென்ஸ் ஆஃப் பீயிங். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பீப்புள் வந்து இன்விசிபிள் ஆகுறாங்க. பீப்புள் வந்து அவங்களோட சிஸ்டம்லேயே இன்விசிபிள் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு லோயர் கான்ஃபிடென்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இன் கான்ட்ராஸ்ட்னால் இங்கே இப்போ புவர் பீப்புள் அவங்க வெயிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த வெயிட் பண்ணுறதுனால என்ன ஜென்ரேட் ஆகுதுன்றதை சொன்னாங்க. இன் கான்ட்ராஸ்ட்னால் இப்போது இங்கே பாசிட்டிவாக ஒரு விஷயம், பாசிட்டிவாக மீன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. Those who rarely wait internalize their uninterrupted access as entitlement. அங்கே புவர் பீப்புளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டாக பாருங்கள், ரிச் பீப்புள் அப்படின்றவங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வெயிட் பண்ணதில்லை. அதுதான் ரேர்லி வெயிட். ஓகே, ஸோ ரேர்லி வெயிட். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்டைட்டில்மெண்ட்னா ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இதுவாக அங்கீகாரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரேர்லி ரெகக்னைசிங் த ஆர்கிடெக்சர் ஆஃப் ப்ரிவிலேஜ் தட் சஸ்டெயின் தர் மொபைலிட்டி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரேர்லி வெயிட் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த வெயிட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்றதுக்கான இது தெரியாது. ஸோ இவங்க வெயிட் பண்ணுறதுலேருந்து ஃப்ரீடமாக இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணதே கிடையாது அந்த இன்இக்வாலிட்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு சோஷியல் சைக்காலஜி வெயிட்டிங்னால சைக்காலஜி பிரகாரம் என்ன ரிவீல் பண்ணுதுன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை ரிவீல் பண்ணுது. அதில் ப்ரோலாங்டு டிலேஸ் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மரியாதை அந்த இடத்துல எல்லாமே டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து குறைச்சிக்கிறோன்றாங்க. சாரி. ஓகே, இப்போது இந்த பேசேஜ்க்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கொஷினுக்கு போகலாம். அங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கதும் என்னென்னா சைக்காலஜிக்கலாக இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங் நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி ட்ரிகர் பண்ணுது, அவங்களுக்கான ஒரு டிக்னிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்விசிபிள் ஆகுறாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து லோ ஆகுது, செல்ஃப் இது வந்து சஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? இங்கே இட் இஸ் ஆஃபன் லெஸ் ஹார்ம்ஃபுல். அங்கே லெஸ் ஹார்ம்ஃபுல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், டேமேஜிங் எஃபெக்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சென்டென்ஸ் சொல்கிறதுனால இது வராது. இட் கிரியேட் சாலிடாரிட்டி அமாங் தோஸ் ஹூ ஷேர் சிமிலர் சோஷியோ எக்கனாமிக் பொசிஷன். ஸோ அங்கே வந்து அவங்க சிமிலர் சோஷியோ எக்கனாமிக் பொசிஷனாக வந்து ரிச் பீப்புள் வந்து ஷேர் பண்ணுறாங்க இல்லை. ஸோ அதுவும் வராது. இட் ஃபாஸ்டர் பேஷன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டிஸ்.
இது வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிஸ்னால் புவர் பீப்புள் அவங்களோட பேஷன்ஸ் அண்டு ரெசிலியன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து மேலே மீண்டு வர்றது. ஓகேங்களா, ரெசிலியன்ஸ் அப்படின்னா அவங்களோட பேஷன்ஸ் ரெசிலியன்ஸை இது வந்து ஃபாஸ்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டர்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஸ்ட்ரென்தனே பண்ணலை, அது கரெக்டாக அவங்கள இன்னும் வீக் தான் பண்ணுது. அப்போது இந்த சென்டென்ஸுமே எனக்கு வராது. It contribute to a feeling of invisibility and diminishes one's sense of worth. இது வரும் ஏன்னா அவங்களோட ஒர்த் லெவல்லையே வந்து அது டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக அதுதான் நம்ம பார்த்தோம். அங்கே டிக்னிட்டி டிக்ரீஸ் ஆகுனது, அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஒர்த், செல்ஃப் ஒர்த்து. ஓகே, ஸோ அவங்களோட ஃபீலிங் வந்து இன்விசிபிலிட்டியாக தானே இருக்குது. ஸோ அது வந்து அந்த பேசேஜில் நம்ம படித்தோம், அதனால் இது வரும். இட் இஸ் இங்கே டபுளாக இருக்குது. இட் இஸ் எக்ஸாக்ரேட்டட் இன் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் அண்ட் இஸ் நாட் ஏ சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன் இன் பாலிசி மேக்கிங். ஸோ இது வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கன்சர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த சென்டென்ஸ் வந்து அங்கே இல்லாத ஒரு அந்த பேசேஜில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவும் வராது. ஸோ இந்த கொஷினும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பேசேஜுமே வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொஷின் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ மெயின் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நான் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக 40 டேஸ் இருக்குன்னா 40 டேஸ்க்கு நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அது எல்லாமே நான் வீடியோவாக மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, பட் குவான்ஸ் ரீசனிங் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டைம் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை என்கிட்டேயும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு மெயினாக எந்தெந்த டாப்பிக்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர். இப்போ வந்து ஒரு 3 கொஷின் போட்டோம்னா இன்னும் பேலன்ஸ் 2 கொஷின் தான் இருக்குது. இப்போ சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் பார்த்துட்டோமா. இப்போ அதுக்கு அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட் த ஆத்தரோட கிரிட்டிசிசம் ஆஃப் மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங். மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங்க்கு ஆத்தரோட கிரிட்டிசைசமாக பெஸ்ட்டாக நம்மளை இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க, டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கிளியர். கிரிட்டிசைசம் ஆஃப் ஆத்தரோட கிரிட்டிசைசம் எதை பேஸ் பண்ணினா மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங். இந்த வார்த்தை பேசேஜில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பொறுமையாக டெய்லி பொறுமையாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடும். ஓகேங்களா, மார்க்கெட் பேஸ்டு கிரிட்டிசைசம் ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. சம் எக்கனாமிஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ ஆர்கியூ தட். ஸோ இங்கே தான் வந்து ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சம் எக்கனாமிஸ்ட் ஆர்கியூ தட் மார்க்கெட் மெக்கானிசம் சச் ஆஸ் சர்ஜ் ப்ரைஸிங் ஆர் எக்ஸ்பிடைட்டட் சர்வீசஸ். ஸோ சர்ஜ்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பீடைட் அப்படின்னா குவிக் சர்வீஸ், குவிக். எக்ஸ்பீடைட் அப்படின்னா குவிக். ஓகேங்களா, சம் எக்கனாமிஸ்ட் வந்து இங்கே என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் மெக்கானிசம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து அவங்க அதிகமாக தராங்கன்னா அவங்களுக்கான சர்வீஸ் அந்த இடத்துல குவிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, then however these intervention often exacerbate the very inequality they purport to solve. however அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிட்டாங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மார்க்கெட் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து இன்இக்வாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக இல்லை. இது இன்னும் வந்து இன்இக்வாலிட்டியை எக்ஸாக்ரேட் பண்ணுது. எக்ஸார்பரேட் அப்படின்னா இன்னும் வந்து வஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. கிளியர். பர்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ பர்போர்ட் அப்படின்னா என்னென்னா கிளைம் அப்படின்னு சொல்லலாம். பர்போர்ட்னா ஒரு விஷயம் வந்து கிளைம் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே அதை தான் ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்னன்ட்டு இந்த இன்டர்வென்ஷன் வந்து இங்கே எப்படின்னா இப்போ காசு கொடுத்தா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றது என்னதுன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்றத இன்னும் வந்து வஸ்ட்டாக தான் கொண்டு போகுது, எக்ஸார்பேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, when time becomes commodity to be bought and sold, the market rewards those who can afford to exit the line, leaving the rest to navigate a increasingly stratified system where waiting becomes both a penalty and marker of marginality. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா when time becomes a commodity to be bought and sold,
டைம் அப்படின்றது கமாடிட்டி அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டு விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு கரெக்டாக. இப்போ டைமை வந்து இங்கே வந்து ஒரு ப்ராடக்டாக வரும்போது அதை விற்கவோ வாங்கவோ கூட யார் வந்து மணி இருக்கோ அவங்கனால தான் அதை வந்து வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் குவிக்கரா அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. மற்றவங்கனால இதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் டு நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸ்ட்ராட்டிஃபைட்னா இந்த டிவைடட் சிஸ்டம், இந்த லேயர்டு சிஸ்டம், இந்த ஹையரர்கிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ராட்டிஃபைடுக்கான சினானிம்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த சிஸ்டம் இப்போ கொண்டு வரதுனால வெயிட்டிங்ஸ் வந்து மார்ஜினாலிட்டி அப்படின்னா இந்த லோ ஸ்டேட்டஸில் இருக்கவங்களோட ஒரு சைன் தான் வந்து இந்த வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது புவர் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறதுனால அவங்க வந்து பெனாலிட்டி ஆஃப் வெயிட்டிங்கை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. பட் ஆனால் ரிச் பீப்புள் அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் அப்படின்ற ஒரு பெனாலிட்டியை இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இங்கேயுமே வந்து என்ன பற்றி சொல்கிறாங்க, ரிச் அண்ட் புவர் அவங்க இப்போ காசு கொடுத்தா ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்குது, ஆனால் புவர்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ புவருக்கு அந்த இடத்துல பெனால்ட்டியாக வந்து வெயிட்டிங் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, இந்த இன்டர்வென்ஷன் வந்து இன்னும் வந்து இன்இக்வாலிட்டியை எக்ஸாபரேட் தான் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஷினுக்கு வந்துட்டோம். இப்போ ஆப்ஷன் படித்தா நம்ம எது ஆன்சர்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்மள தான் பெஸ்ட்டாக இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஆத்தரோட கிரிட்டிசிசம் ஆஃப் மார்க்கெட் பேஸ்டு சொல்யூஷன் டு வெயிட்டிங், தே அண்டர்மைன் த ஃப்ரீ மார்க்கெட்டை, limiting access to premium services. ஃப்ரீ அண்டர்மைன் அப்படின்னா ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகிறது தான். ஓகேங்களா. அண்டர்மைன்னாலும் ஒரு விஷயம் வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான். கிளியர். ஃப்ரீ மார்க்கெட்டை டிக்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய ஆக்சஸ் ப்ரீமியம் சர்வீசஸ்க்கு கொடுத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம அங்கே எதுவும் படிக்கல. ஸோ இது வராது. தே ஆப்ரேட் அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் அண்ட் டு நாட் அட்ரஸ் ஸ்ட்ரக்சரல் காசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அங்கே படிக்கவே இல்லை. ஸோ இதுவும் வராது. They convert a basic right into a purchasable luxury, deepening existing inequalities. இங்கே பாருங்கள். ஸோ பர்ச்சேசபிள் லக்ஸுரினா அந்த லைனில் நிற்கிறதுக்கு கூட இவங்க சீக்கிரமாக காசு கொடுத்தா அவங்களுக்கான சர்வீஸ் அங்கே குவிக்கராக நடந்ததுன்னு ஒரு சென்டென்ஸ் படித்தோம் கரெக்டாக. அப்போ வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்றது அந்த ஒரு இன்டர்வென்ஷன் அப்படின்ற அந்த கொண்டு வந்தாங்களா இன்வென்ஷன், இது வந்து எக்ஸாபரேட் பண்ணுது அப்படின்னு படித்தோம். அதுதான் டீப்பனிங் எக்ஸிஸ்டிங் இன்இக்வாலிட்டி. அது இன்னும் வந்து என்ன இன்இக்வாலிட்டி ஆழமாக கொண்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது ஆப்வியஸாக ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ண பாயிண்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர், இதுக்கான ஆன்சர். கிளியர். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்ம பிடிச்சிடலாம். டீப்பனிங் எக்ஸிஸ்டிங் இன்இக்வாலிட்டிஸ். அங்கே தே இன்வென்ஷன் எக்ஸாபரேட் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை படித்தோம். அப்படின்னா இன்இக்வாலிட்டி இன்னும் இதனால் வந்து அதிகமாக தான் வஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை படித்தோம். அதுதான் வந்து அங்கே ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுற மெயின் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியர். இப்போ 4 கொஷின் போட்டுட்டோம். பேலன்ஸ் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வரும். என்ன ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர் த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ இந்த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது நான் எப்போ சொன்னேன், மொத்த பேசேஜ் படித்தாதான் நம்மளுக்கு அதை எதை பற்றி பேசுகிறாங்க எதை பற்றி ஆர்கியூ பண்ணுறாங்கன்றது தெரியும்னு சொன்னேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் எல்லா சென்டென்ஸும் படிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம இதில் வந்து இந்த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த பேசேஜ் அப்படின்றத என்னன்ட்டு நம்மளால் ஈஸியாக வந்து இங்கே கெஸ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த கொஷினை லாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணலான்னு சொன்னது. கிளியர். ஓகே. இப்போ இது நம்ம இத்தனை பேசேஜ் படித்ததுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த பேசேஜில் எதை பற்றி சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம டேரெக்டாகவே இதை ஆப்ஷன்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணலாம். டைம் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் எ மெஷரபிள் எக்கனாமிக் வேரியபிள் ரேதர் தேன் அண்ட் அப்ஸ்ட்ரக்ட் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். ஓகேங்க. டைம் வந்து ஒரு மெஷரபிள் எக்கனாமிக் வேரியபிளாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி அங்கே படிக்கவே இல்லை. டைமை வந்து ஒரு நியூட்ரல் இதுவாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சென்டென்ஸே பார்த்தோம். அதே மாதிரி இந்த சோஷியல் கண்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வரவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட்டாக இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அப்போ இது வராது கரெக்டாக. டிலே இன் பப்ளிக் சர்வீசஸ் ஆர் மோஸ்ட்லி காஸ்ட் பை த. ஸோ பப்ளிக் சர்வீசஸில் டிலே ஆச்சு. பட் ஆனால் இது காஸ்ட் பை லாஜிஸ்டிக்கல் இன்எஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஜிஸ்டிக்கல் இன்எஃபிஷியன்சிஸ்னால தான் வந்து பப்ளிக் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து டிலே ஆகவே இல்லை. ஏன்னா வந்து ரிச் பீப்புளுக்கு தான் வந்து அங்கே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டி லாஜிஸ்டிக்கல் இன்எஃபிஷியன்சிஸ்ன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த சென்டென்ஸுமே வராது. வெயிட்டிங் இஸ் அன் ஓவர்லுக்டு ஹெட் பவர்ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி எம்பெட்டட் இன் இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். வெயிட்டிங் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் ஓவர்லுக்டு ஆனால்
இது வந்து பவர்ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி எம்பெடட் இன் இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். கரெக்டாக. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட்டிங் அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறதுனா சோஷியோ எக்கனாமிக் இந்த இன்இக்வாலிட்டி இந்த எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலி அங்கே என்ன பார்த்தோம், இன்இக்வாலிட்டி மறைமுகமாக ஒரு இன்இக்வாலிட்டி இருந்துச்சு ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் நடுவில். கரெக்டாக. ஸோ புவர் பீப்புள் வந்து எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரிச் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அதுதான் பவர்ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது நான் இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ஓவரால் பேசேஜை ஆர்கியூ பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் வரும். பேலன்ஸ் 2வும் படிச்சிடுறேன். த எமோஷ்னல் இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங் ஆன் இண்டிவிஜுவல். எமோஷ்னல் இம்பேக்ட் அதெல்லாம் அங்கே வந்து சொல்லவே இல்லை. ஒருத்தவங்களோட தனிப்பட்ட எமோஷ்னல் இம்பேக்ட் பற்றி பேசவே இல்லை. அதனால் இது வராது. மார்க்கெட் மெக்கானிசம் தட் சார்ஜ் ஃபார் ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்ட் ஆல்தோ கம் வித் எத்திக்கல் கன்சர்ன்ஸ். ஸோ கன்சர்ன்ஸ் பற்றிலாம் அங்கே எதுவுமே பேசலை. மார்க்கெட் மெக்கானிசம் வந்து சார்ஜ் ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்ட்கான இது சார்ஜ் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே பேசவே இல்லை. ஸோ ஆப்வியஸாக எனக்கு சி தான் ஆன்சர். ஏன்னா இந்த வெயிட்டிங் இதுதான் வந்து மெயினாக இதை வச்சு தான் அந்த ஓவரால் பேசேஜே வந்து ஆர்கியூ பண்ணப்பட்டிருக்கு. கரெக்டாக. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் இதுக்கு. ஓகே. ஸோ இந்த 5 கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த ஆர்சி அப்ரோச் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.